பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டிலே எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். சாக்லேட் கேக் ரெசிபி மட்டும் இல்லை, அது கூடவே வந்துட்டு நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யலான்னு கூட பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா, கொக்கோ பவுடர், powdered sugar, baking powder, baking soda, butter, eggs, vanilla essence, பால், pinch of salt. ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், அப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கவங்க எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹேண்ட் பீட்டர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமியாக பட்டரையும் சுகரையும் நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் முட்டையை பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சுகர் கூட வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 15 minutes 180 degree செல்சியஸில். பேக்கிங் பேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா எல்லா சைடும் டஸ்ட் பண்ணிடுங்க. ஈவனாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மைதாவை வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆப்ஷனல் தான். திக்காக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரை வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி பேட்டர் இருந்துச்சுன்னா அது கரெக்ட் கன்சிஸ்டன்சி.
பேனை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் கேக் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ண அப்புறம் கேக் இப்படி நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இதுக்கு இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ஐசிங் சுகர், பால், வெனிலா எசன்ஸ், பட்டர், சுகர் சிரப். ஃபர்ஸ்ட் பட்டரையும் ஐசிங் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூடவே பால் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கன்னா பட்டர் க்ரீம் ரெடி ஆயிரும். இப்போ கேக் மேலே ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ப்ரஷ் பண்ணுற டைம் கேக் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே பட்டர் க்ரீம் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா ஏரியா கவர் ஆகிற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மெல்டட் சாக்லேட் வந்துட்டு இது மேலே ஊற்றிக்கலாம். சென்டரில் ஊற்றுங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சைடெல்லாம் ட்ரிப் ஆகி ஒரு நல்ல டிசைன் அதுவாகவே கொடுக்கும். ஸோ சென்டரில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. அது மேலே வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். எந்த நாசில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசைனோ அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். இப்படி பண்ணிவிட்டு மேலே செரீஸோ சாக்லேட்டோ இல்லைன்னா ஈவன் ஜெம்ஸ் ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.